ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிசல்ட் வந்து ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை ஜென் நம்பர் 8 2024 வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. Based on the performance of candidates in the computer-based test exam conducted during the period 27/11/2025 to 10/2/2026 by RRBs for various posts in level 1 7th CPC pay matrix Zen number 8 2024 candidates bearing following roll numbers arranged in ascending order not in order of merit have been provisionally shortlisted to appear in the PET physical efficiency test. Candidates equal to 3 times the community-wise total vacancies excluding PWBD, ex-servicemen, CCA candidates shortlisted in that community for the railway recruitment cells have been shortlisted for the PET. ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டியோட சிபிடிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட ரோல் நம்பர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் கேன் ஆல்சோ வியூ their percentile score and normalized marks by logging in through the link provided on the official websites of RRB, duly entering the registration number and date of birth. The link will be made live on or before 1/7/2026 18 hours and will be available up to 16/7/2026. Persons with benchmark disabilities, ex-servicemen and course completed act apprentice candidates are exempted from PET. Their roll numbers are not included in this list. The list of shortlisted PWBD, ex-servicemen, CCAA exempted from PET shall be published by railway recruitment cells of respective zonal railways. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப பிஇடிக்கு யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட ரோல் நம்பர் மட்டும் தான் இந்த பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. இப்ப சிசிஏ கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூபிடி இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பிஇடி வந்து கிடையாது. ஸோ அவங்களோட ரோல் நம்பர் வந்து இதுல இல்ல. அதே மாதிரி எக்ஸாம் எழுதின எல்லா ஸ்டூடெண்ட்டும் உங்களோட ஸ்கோர் கார்டை இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். உங்களோட பெர்சன்டைல் ஸ்கோரையும் நீங்க பாத்துக்கலாங்கிறத இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. Conduct of PET, DV, medical examination and publishing of panel for level 1 post shall be carried out by the railway recruitment cells of the respective zonal railways. Accordingly, all future communication on these forthcoming activities for the shortlisted candidates of RRB Chennai shall be sent by the chairperson of RRC Chennai Southern Railway whose official website address is so அதோட official website address வந்து கொடுத்திருக்காங்க. Accordingly, the PET schedule for the provisionally shortlisted candidates shall be published on the official website of RRCs by the chairpersons of RRCs. Further, SMS or email will also be sent by the chairperson of RRC Chennai Southern Railway whose official website சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஇடிக்கான கால் லெட்டரும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேண்டிடேச்சர் ஆஃப் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஆர் ப்ரொவிஷனல். இது எப்பவுமே சொல்றதுதான். ஃபைனலா நம்மளோட ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இப்ப இந்த பிடிஎஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸோட ரோல் நம்பர் எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களாங்கிறத எப்படி செக் பண்றது அப்படின்னா, இந்த பிடிஎஃப் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் டெலிகிராம் குரூப்ல உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட லேப்டாப்ல கண்ட்ரோல் எஃப் வந்து பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணதும் ஒரு பாக்ஸ் வரும். அதுல உங்களோட குரூப் டியோட ரோல் நம்பரை நீங்க டைப் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணதும் பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேவா? இந்த பிடிஎஃப்ல ஹைலைட் பண்ணி காட்டும். அப்படி ஹைலைட் பண்ணி காட்டிருச்சு அப்படின்னா உங்க ரோல் நம்பர் இதுல இருக்கு. நீங்க பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோன்ல 5130 கேண்டிடேட்ஸை வந்து பிஇடிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ரிசல்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ரிசல்ட் செக் பண்றதுக்கு இந்த பிடிஎஃப் டைரக்டா நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல போயிட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்புக்கு வந்தீங்க அப்படின்னா அதுல இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அதுல டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கான கட் ஆஃப் வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சிசிஏ கேண்டிடேட்டு,
எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூபிடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. ஏன்னா, உங்களுக்கு பிஇடி கிடையாது. இப்போ ஓப்பன்ல வர ஸ்டூடண்ட்டுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஇடிக்கான ரிசல்ட் வந்து அதாவது ரிட்டன்ல இருந்து பிஇடி போறதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப கட் ஆஃப் பாருங்க. வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் ஜென் நம்பர் 8 2024 நார்மலைஸ்டு கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் பிஇடி. ஓகே. ஸோ யூஆருக்கு பாருங்க 78 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. யூஆருக்கு வந்து 78 வந்து கட் ஆஃபா இருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 70 வந்து கட் ஆஃபா இருக்கு. எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 63 வந்து கட் ஆஃபா இருக்கு. ஓபிசிக்கு வந்து 76.65 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 71.1 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் தான் வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லா எக்ஸாமுக்குமே ரயில்வேல இந்த அளவுக்கு நம்ம ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா வேக்கன்சி எல்லாமே உங்களுக்கு கம்மியா தான் வருது. ஓகே. வேக்கன்சி எல்லாமே கம்மி. அதே மாதிரி காம்படிஷனும் ஹெவியா இருக்கு. அதனால நீங்க டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, வெறுமனே நான் ஒரு 60க்குள்ள தான் எடுப்பேன், 70க்குள்ள தான் எடுப்பேன் அப்படின்னு வைக்காம, ஸோ டார்கெட் வந்து 85, 90 அந்த ரேஞ்சுல டாப்பர் லெவலுக்கு வச்சீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்ப பாருங்க யூஆருக்கு 78 அவுட் ஆஃப் 100க்கு 78 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. ஓபிசிக்கு 76 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. 77ன்னே சொல்லிறலாம். 76.65 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. இந்த ரிசல்ட் வந்திருக்க இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கங்கிராச்சுலேஷன். ஸோ பிஇடிக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகுங்க. ஏன்னா பிஇடில நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனா மட்டும் தான் நம்ம ரிட்டன்ல எவ்ளோ மார்க் எடுத்தாலும் சரி, இதுல கண்டிப்பா நம்ம குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனா தான் ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ பிஇடிக்கு கரெக்ட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி ஜென் நம்பர் 8 2025க்கான எக்ஸாம் டேட் எப்ப இருக்கும் அப்படின்னா, கூடிய சீக்கிரத்துல நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட்ல ஜென் நம்பர் 8 2025 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப பார்த்துக்கோங்க. நீங்க எந்த லெவல்ல படிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. யூஆர்லாம் பாருங்க 100க்கு 78 மார்க் வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. அப்போ மேத்ஸ், ரீசனிங்ல ஃபுல் மார்க் வாங்கி, சயின்ஸ்லயும் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான் இந்த 80 மார்க்குக்கு மேல வாங்க முடியும். இப்போ ஓபிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அவங்கள்ல இருந்து வெறும் 4 மார்க், 3 மார்க் தான் கம்மியே கட் ஆஃப். ஓகேவா? 2 மார்க் தான் கம்மியா வச்சிருக்காங்க. அப்போ ஓபிசியும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. அப்ப ஜென் நம்பர் 8 2025க்கு பிரிப்பேர் பண்ற ஸ்டூடண்ட் இந்த கட் ஆஃப பார்த்துக்கோங்க. அப்போ உங்களோட டார்கெட் வந்து 85-90 வந்து டார்கெட்டா வச்சு டாப்பரா செலக்ட் ஆவேன் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நீங்க படிச்சா தான் குரூப் டி வந்து கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட்டா உள்ள எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ காம்படிஷனும் அதிகமாயிருச்சு. வேக்கன்சியும் கம்மியாகிருச்சு. ஸோ உங்க சைட்ல இருந்து பிரிப்பரேஷன இன்னும் பூஸ்ட் அப் பண்ணி கொண்டு போங்க. ஓகே. ஸோ கட் ஆஃபோட பிடிஎஃப் அதே மாதிரி ரிசல்ட்டோட பிடிஎஃப் லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஜென் நம்பர் 8 2025க்கு நான் இன்னும் படிக்கவே இல்ல அப்படிங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் 10:30ல இருந்து 12:00 வரைக்கும் லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷனும் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால, எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1,999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டினா 1,499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு இப்ப இருக்க டைம்ல தான் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடண்ட் இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, 799 பே பண்ணி லைஃப் டைம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டினா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஎன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பிஇடிக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பிஇடி பிராக்டிஸ் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. இப்போ சிபிடில கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது பிஇடி எப்படி நடக்கும்?
என்ன மாரி பிராக்டிஸ் பண்ணணும்னு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.